இன்னைக்கு யூ அண்ட் மீ ட்ராமால எபிசோட் 6 தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் வந்துட்டு அவங்க அம்மாவோட மெமரிஸ் தானே அவங்களோட போட்டோ அவங்க எழுதி வச்சு இந்த டைரின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட அம்மாக்கு தான் வந்துட்டு ஹீரோனோட டேட் வந்து அஃபேர்ல இருந்தது ஏற்கனவே தெரியும். அவங்களோட அந்த அப்செட்டான ஃபீலிங் அது எல்லாத்தையுமே வந்து டைரியில எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் போது அவங்க டேட் தான் வந்துட்டு அவங்க அம்மா இறந்து போனதுக்கு காரணம்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு தோணுது. ஏன்னா அவங்க அப்செட்டா இருந்தனால தான் அவங்க டிரைவிங்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாம இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கும் அப்படின்னு ஹீரோயின் தெரியுது. அப்ப இந்த கோவத்தோட அவங்க டேட் கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. உங்களால தான் என்னோட அம்மா வந்து இறந்து போனாங்க, அவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனதுக்கு நீங்களும் உங்கள்ட்ட இந்த அஃபேர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசவும் அவர் அப்ப கூட வந்து அதை ஒத்துக்கிறதுக்கு வந்து தயாரா இல்லை. நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேன், நாங்க 2 பேரும் வந்து சும்மா ஃப்ரெண்ட்ஸா தான் இருந்தோம், நான் அதுக்கப்புறம் தான் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்டு டென்ஷன் ஆகி ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப ஹீரோயினோட ஸ்டெப் பெத்தர் வந்துட்டு சிஸ்டர்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னால வரான். அப்போ அவன் கீழே விழுவான், ஒரு கார் இடிக்கிறதுக்கு வருது. அதெல்லாம் ஹீரோயின் பார்த்துட்டு அவங்கள்ட்ட தம்பியை காப்பாத்துறதுக்கு வராங்க. அப்போதைக்கு அவங்க கையில வந்துட்டு ஹீரோ கொடுத்துருக்க அந்த பிரேஸ்லெட்டை போட்டிருக்கறதுனால எதுவும் ஆகாம தடுத்துருது. அதனால இங்க ஹீரோக்கு வந்துட்டு ஏதோ வலி ஏற்படுது. அப்ப ஹீரோட எக்ஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு நீ இவளுக்காக இவ்வளவு விஷயம் பண்ற, எதுக்கெல்லாம் வந்துட்டு ஒருத்தானவள அப்படின்னு கேக்குறாங்க. நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, என்னோட விஷயத்துல வந்து தலையிடாத அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் தெரிய வருது, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ணியிருந்தப்ப இங்க இருக்கிற ஹீரோட எக்ஸ் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணி ஹீரோனை வந்துட்டு ரிஜெக்ட் பண்ற மாதிரி செஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் தெரிய வரவும் ஹீரோ வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. நீ இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு கேட்கவும், இல்ல நீ வந்து என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேற, நான் முன்னாடி தான் உன்னை புள்ளி பண்ணேன், இப்போ வந்து நான் உண்மையிலேயே உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வார்த்தையை சொல்றது உனக்கு தகுதியே இல்லை அப்படிலாம் பேசிட்டு இருக்காரு. இதெல்லாம் தூரத்துல ஒருத்தவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோனோட பிரதர் வந்துட்டு சொல்றான், சிஸ்டர் இப்போ வந்து நீ என்ன வெறுத்துடல, இப்பயும் வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும் தானே அப்படி சொல்லி கேட்குறான். அப்ப ஹீரோன் வந்து சொல்றாங்க, நம்ம பேரண்ட்ஸ் பண்ண தப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும், அதெல்லாம் ஒன்று உன் மைண்ட்ல ஏத்திக்காத, இப்பயும் வந்துட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பார்த்தா ஹீரோட எக்ஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு இப்போ எதுக்கு நீ என்ன இன்சல்ட் பண்ணிட்டு இருக்க, நான் உண்மையை தான் சொல்றேன், உண்மையிலேயே நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நீ எதை வேணாலும் பண்ணிட்டு போ, ஆனா இதெல்லாம் வந்து சொல்லாத, எனக்கு ரொம்ப அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போறாரு. அப்போ வந்து அவங்கள்ட்ட பவர் வந்து யூஸ் பண்றாங்க. ஹீரோக்கு வந்து ரொம்ப வலி ஏற்படுது. என்னாச்சு, உன் கையிலேயே வந்துட்டு அந்த ப்ரொடக்ஷன் பிரேஸ்லெட் இல்லை, எங்க போச்சு, அதை வந்து நீ அவகிட்ட கொடுத்துட்டியா அப்படி சொல்லிட்டு உனக்கு மூளை ஏதோ கெட்டு போயிடுச்சான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அது வந்து ஹீரோட பிரேஸ்லெட் ஹீரோனை ப்ரொடக்ட் பண்ணுங்கிற அந்த காரணத்துக்காக கொடுத்துருப்பாரு. ஹீரோனுக்கு சின்னதா வலி ஏற்பட்டா கூட அது ஹீரோக்கு டபுள் மடங்கு வலி ஏற்படுத்தும் அப்படிங்கறத ஹீரோட எக்ஸ்பிளைன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு அவ ரொம்பவே முக்கியமா போயிட்டால, அந்த விஷயத்த எப்படி நீ அவகிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒண்ணுமே சொல்லாம எந்த கிளம்புறாரு. நீ மறுபடியும் அவளை பார்க்க கூடாது அப்படி சொல்லிட்டு அவங்க பவர் யூஸ் பண்ணலான்னு போறாங்க. அப்ப ஹீரோவும் தடுத்துறாரு. நான் ரொம்ப அமைதியா இருக்கிறதுனால ரொம்ப ஓவரா பண்ணாத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். ஹீரோ உடனே மயக்கப்பட்டு விழுந்துட்டாரு. கியூராங் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லவும் அவங்கள ரொம்ப நேரமா பார்த்துட்டு இருந்தா அந்த பர்சன் வந்து அந்த பிளேஸ்க்கு வராங்க. அப்ப அவங்கள பார்த்துட்டு நீங்க வந்துட்டீங்களான்னு ஹீரோட எக்ஸ்பிளைன் சொல்றா. இங்க வந்து ஹீரோயினோட ஸ்டெப் சிஸ்டர் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ் பண்ண தப்புக்கு நம்ம என்ன பண்ண முடியும், ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும், நம்மலாம் வந்து ஃபேமிலி, நம்ம ஒன்னா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றா. நீ சொல்றதா ரைட்டு தான் ஹீரோயின் பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏதோ வலி ஏற்படுது. அவங்க கையில அந்த பிரேஸ்லெட் வந்து மின்னிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோவை பத்தி யோசிக்கிறாங்க, கியூராங்க்கு என்னாச்சு அப்படின்னு. அப்ப அடுத்த சீன்ல ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை தேடி வராங்க. அப்ப போற வழியில சூனா ஹீரோயினை பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இங்க பார்த்தா தெம்பே இல்லாம ஹீரோட எக்ஸ்பிரண்ட் நடந்து வரவும் ஹீரோயினை பார்த்துட்டு நீ எங்க வந்த அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல கியூராங் எங்க, கியூராங்க்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இந்த பிரேஸ்லெட் வந்து எதுக்கானதுன்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு தெரியாதுன்னு சொல்லும் போது, உன்ன மாதிரி ஒருத்திக்கு போயிட்டு இந்த முட்டாள்தனமான ஒரு விஷயத்த பண்ணிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட காயத்தை வந்து அவன் ஏத்துக்கிட்டதுனால அவனை ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லவும், யார் அழைச்சிட்டு போயிருக்கா, எங்க போயிருக்கா அவன் சொல்லிட்டு இத்தனை விஷயத்த வந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப எங்க ஹீரோ ஒரு பிளேஸ்ல படுக்க வச்சிருக்காங்க. ஹீரோ அழைச்சிட்டு வந்திருக்கிறது யாருன்னு பார்த்தா டீச்சர் ஃபெங் தான் வந்து அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அதே டைம்ல எங்க ஹீரோயின் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, டீச்சர் ஃபெங்கையே வந்துட்டு கியூராங் அழைச்சிட்டு போனோம், அவங்க கியூராங் அம்மாவோட ஃப்ரெண்டு தானே அப்படி சொல்லி கேட்கவும், அந்த பொம்பளைய பத்தி உனக்கு சரியா தெரியல, அவங்க தான் முதல்ல இந்த காம்படிஷன்லயே வந்து என்ன சேர சொன்னாங்க, ஏன்னா அந்த ஸ்டேஜ்ல வந்துட்டு நான் உன்னை அவமானப்படுத்தணுமா, அதுக்கு பதிலா கீழன் கிறிஸ்டலை பத்தி தகவல் சொன்னாங்க, அப்பதான் தெரியும் அது எல்லாமே பொய்ன்னு. சரி அவங்க ஏன் வந்துட்டு இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும்னு ஹீரோயின் கேட்கவும், ஏதோ இந்த இடத்துல உள்ள ஒரு மனுஷனை வந்துட்டு அவங்க காதலிச்சாங்களாம், அவர் வந்து ஏமாத்திட்டாராம், அதனால கியூராங்கும் அதே மாதிரி போயிடக்கூடாதுன்னு தான் இந்த விஷயத்த செஞ்சதா சொன்னாங்க, ஆனா நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவங்க வேற ஏதோ ரீசனுக்காக தான் அதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு ஹீரோட எக்ஸ்பிளைன் வந்து சொல்றா. இப்ப எங்க ஹீரோ வந்துட்டு அவரோட பவர் யூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. பட் டீச்சர் ஃபெங் வந்துட்டு சொல்றாங்க, தேவையில்லாம உன் எனர்ஜியை வந்து வேஸ்ட் பண்ணாத, கொஞ்ச நேரத்துக்கு நீ உன்னோட பவர் யூஸ் பண்ண முடியாத மாதிரி நான் செஞ்சுட்டேன், அதுவும் இல்லாம உனக்கு காயம் வர ஏற்பட்டு இருக்குல்ல, இப்போ உன்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாங்க. நீங்க உண்மையிலேயே யாரு, உங்ககிட்ட தானே வந்து கீழன் கிறிஸ்டல் இருக்குன்னு சொல்லி ஹீரோ கேக்குறாரு. அப்ப டீச்சர் ஃபெங் சொல்றாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லட்டா, அந்த உலகத்துல இருக்க யாரையும் நீ நம்பவே கூடாது, முதல்ல நீ உன்னதான் வந்து நம்பி இருக்கணும், அப்படி நம்பி இருந்தீங்கன்னா நீ இந்த இடத்துக்கே வந்திருக்க மாட்ட,
ஒரு காலத்துல நானும் உன்ன மாதிரி தான் வந்து முட்டாளா இருந்தேன், ஒருத்தனை ரொம்பவே லவ் பண்ணிட்டு. ஆனா ஒரு நல்ல வாய்ப்புக்காக போய் என்ன ஏமாத்திட்டு அவன் போயிட்டான். அதனால என்னோட டான்ஸ் ட்ரீமை கூட என்னால கண்டினியூ பண்ண முடியல. ஆனா அதுல எனக்கு துளி கூட வருத்தமே கிடையாது. ஏன்னா அந்த நல்ல வாய்ப்பையும் நான் அழிச்சிட்டேன், அவனையும் வந்து என் 2 கையால கொடூரமா கொலை பண்ணிட்டேன். இப்போ உன்னோட சூப்பர் பவர் நான் எடுத்துக்கிறதுக்கு உன்னை கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ இன்ஜெக்ஷன் போடுறாங்க. இப்போ அந்த சமயத்துல ஹீரோட எக்ஸ்பெண்ட் அந்த இடத்துக்கு வரோம், அவங்க பின்னால போறாங்க. இப்போ அதே டைம்ல ஹீரோயின் உள்ள வந்துட்டு, இந்த பிரேஸ்லெட்டே நீ என்கிட்ட கொடுத்த, இதையே வச்சு நீ உன்னை பாதுகாத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நீ உன்ன கவலைப்படாத, உனக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன், உன்னை காப்பாத்துறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க பேசிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு டீச்சர் ஃபெங் வந்துடுறாங்க. நீ எப்படி கரெக்டா என் வலையில வந்து சிக்கிக்கிட்ட அப்படின்னு சொல்லி பேசுவோம். பின்னால இருந்து ஹீரோட எக்ஸ்பெண்ட் வந்துட்டு பவர் யூஸ் பண்றாங்க. இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது, எல்லாரும் வந்துட்டீங்களா, இதுக்கப்புறம் வெளியே போக முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க பவர் யூஸ் பண்ணி அந்த டோரை வந்து லாக் பண்ணிடுறாங்க. அப்போ உடனே ஹீரோட எக்ஸ்பெண்ட் சொல்றாங்க, நீ சொன்ன எல்லாத்தையும் நான் செஞ்சேனே, எதுக்கு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும், நான் லவ் பண்றவன் என்னை விட்டுட்டு போகும்போது இந்த உலகமே இருந்துருச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த வாழ்க்கையோட உண்மையான அர்த்தமே எனக்கு புரிஞ்சிச்சு, அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. உனக்கு ஸ்ட்ரென்த்னா முதல்ல என்னன்னு தெரியுமா, சூப்பர் பவர் இல்லாம நீ இருந்திருக்கியா முதல்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும் அவங்க ஒண்ணுமே சொல்லாம இருக்காங்க. இனி நீ முதல்ல லிங்கன் ஸ்டாலின் வந்தவளே கிடையாது, நீ சாதாரண மனுஷி தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இதோட நிறுத்திக்கோங்க, அவங்க எல்லாரோட உயிரும் இப்ப என் கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பவரை வந்து யூஸ் பண்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட பவரை பார்த்து ஹீரோட எக்ஸ்பிரண்டே வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. நீ சாதாரண மனுஷி தானே, உன்கிட்ட எப்படி இவ்வளவு பவர்ஃபுல்லான பவர் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கவும், இங்க உடனே ஹீரோ வந்து எப்படியாவது எல்லாரையும் காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பவரை வந்து யூஸ் பண்றாரு. அதை வந்து டீச்சர் ஃபெங் பார்த்துட்டு, பரவாயில்ல இந்த நிலைமையில கூட உன் பவர் வந்துட்டு உன்னால யூஸ் பண்ண முடியுது, அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லான பவர் உன்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் மேல நான் வந்து என்ன இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்னு, நீ உன்னோட பவர் யூஸ் பண்ணும் போது உன் பவரை வந்து என்னால கண்ட்ரோல் பண்ண முடியும், அதாவது நீயாவே ஆட்டோமேட்டிக்கா நான் சொல்ற விஷயத்த கேட்க ஆரம்பிச்சிருவ, இப்போ உன்னோட கையால நீ லவ் பண்றவள நீயே வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோட மைண்ட் வந்துட்டு ஏதோ ஆகுது. அப்போ உடனே இப்பயே பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க பவர் யூஸ் பண்ணவும் அவரோட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுது. உடனே ஹீரோனை வந்துட்டு கொலை பண்றதுக்கு வராரு. அப்ப டீச்சர் ஃபெங் சொல்றாங்க, அவ செத்ததுக்கு அப்புறம் உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு நான் பாக்கிறதுக்கு ரொம்ப ஆவலோட இருக்கேன், சீக்கிரமா அவள்கிட்ட கதையை முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயின் உடனே ஹீரோ கிட்ட வந்து கெஞ்சிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் அது மாதிரி செஞ்சிடாத, நான் தான் உன்னோட மீன், என்ன வந்து ஞாபகம் இல்லையா, கியூராங் அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இன்னும் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் அவன் கதையை முடி அப்படி சொல்லிட்டு அவங்க பவரை இன்னும் யூஸ் பண்ணும் போது திடீர்னு ஏதோ ஒரு பவர் டிஸ்போசல் வந்துட்டு அவங்க மண்டையில விழுவுது. அதனால ஹீரோ வந்துட்டு அந்த கண்ட்ரோல்ல இருந்து வெளியே வந்துட்டு ஹீரோயின் கிட்ட உனக்கு எதுவும் ஆகல இல்ல அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காரு. இது எப்படி நடந்துச்சு, என்னோட கண்ட்ரோல்ல இருந்து நீ எப்படி வெளியே வந்த அப்படி சொல்லி கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்கதான் நீ ஒரு விஷயத்த மறந்துட்டேன்னா, ஸ்பெஷல் ஃபோர்ஸோட சோல்ஜர், நான் முதல்ல கத்துக்கிற விஷயமே வந்துட்டு எந்த பாய்சனும் என்னை அஃபெக்ட் பண்ணாம என்னோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து ஸ்ட்ராங்கா வச்சுக்கிறது தான். நீ எனக்கு எவ்வளவு தான் பாய்சன் கொடுத்தாலும் எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் முதல்ல வந்துட்டு என்னோட எக்ஸ்ஃப்ரெண்டுக்கு தான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீ ஆரம்பத்துல எந்த தப்புமே பண்ணலன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஆரம்பத்துல இருந்து கடைசி வரையும் நீ ஒரு தப்பு பண்ணல தான், ஆனா கடைசி நிமிஷத்துல நான் வந்து உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. என்னன்னா டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் முடிச்சு அங்க இருந்து கிளம்பும் போது டீச்சர் ஃபெங் வந்துட்டு உழுவுற மாதிரி போயிருப்பாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு பாத்து போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்பதான் வந்துட்டு ஹீரோக்கு ஒரு தாட் வந்திருக்கும், மிக்சடு பிளட் வந்துட்டு எவ்வளவு ஏஜா இருந்தாலும் அவங்க வந்துட்டு இவ்வளவு வீக்கெல்லாம் இருக்க மாட்டாங்கன்னு. அப்பயே வந்துட்டு இவங்க மிக்சடு பிளட் இல்லைன்னு வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. எனக்கு வந்து அப்பவே தெரியும் நீ ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு அப்படின்னு சொல்லும் போது, உனக்கு ஆரம்பத்துல இருந்து எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்கு வர்றாங்க. அப்ப வந்து ஹீரோ நவுந்துட்டாரு, இவங்க கீழே விழுந்துடுறாங்க. நீ மறைமுகமா உன்கிட்ட அந்த கிளனுக்கு சில வச்சிருந்து மத்தவங்களோட உயிரை வந்து நீ எடுத்திருக்க, இது வந்து பெரிய கிரைம், உன்னோட இந்த கேஸ் வந்துட்டு லிங்கன் ஸ்டார்ல உள்ள அத்தாரிட்டி வந்து ஹேண்டில் பண்ணிப்பாங்க, கண்டிப்பா உனக்கு அந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. சரி எதனால உன்னோட பேரண்ட்ஸ் வந்து இறந்து போனாங்கன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வந்து என்ன நடந்திருக்கும்னா, ஆரம்பத்துல இருந்து அந்த கீழன் கிறிஸ்டல் வந்துட்டு டீச்சர் ஃபெங்க கிட்ட தான் வந்து இருந்திருக்கும். அப்போ வந்து 2 கெட்ட பசங்க இவங்களை ஹராஸ் பண்றதுக்கு வந்திருப்பாங்க. இவங்க கிட்ட கீழன் கிறிஸ்டல் இருக்கிறதுனால அவங்க அவ்வளோலாம் வந்து பயந்துருக்க மாட்டாங்க. அப்ப அந்த சமயத்துல தான் ஹீரோட அம்மா வந்துட்டு அவங்கள காப்பாத்திருப்பாங்க. அப்பதான் 2 பேருக்கும் ஒருத்தர் தெரிஞ்சு ஃப்ரெண்ட் ஆயிருப்பாங்க. அப்பதான் ஹீரோட அம்மாக்கு கல்யாணம் ஆகி 4 வயசுல வந்துட்டு பையன் இருக்கிற விஷயமும் தெரியும். அப்பயும் வந்துட்டு அவங்களுக்கு பேராசை வந்து அடங்கல, எப்படியாவது ஹீரோ அம்மா கிட்ட இருக்க அந்த பவரை வந்து அவங்க எடுத்துக்கணும்னு அவங்க மேல ட்ரக் யூஸ் பண்ணி அவங்க பவர் எடுத்துட்டு அவங்கள வந்து ஒரு சந்தில போட்டு வந்திருப்பாங்க. அப்ப அங்க வர 2 கெட்ட பசங்க வந்துட்டு அவங்கள வந்து கொலை பண்ணிருப்பாங்க. இந்த நிலைமையில கிடக்குற இவங்க அம்மாவை பார்த்துட்டு ஹீரோட டேடுமே வந்துட்டு தற்கொலை பண்ணி இறந்து போயிருப்பாரு. இதுதான் வந்து நடந்திருக்கும். எங்க ஹீரோ கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா நான் இந்த விஷயத்த வந்து சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை, உன்னோட டேடு வந்து இப்படி தற்கொலை பண்ணிப்பாருன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க.
இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு சரியா கோவமாயி அவரோட பவர் யூஸ் பண்ணி அவங்க உயிர் எடுக்கலான்னு பாக்குறாரு. அப்போ உடனே ஹீரோட எக்ஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு வேணா அவளை எதுவும் பண்ணாத, அவளை சாவடிச்சிட்டினா உனக்கு லிங்கஸ்டார்ல வந்துட்டு பனிஷ்மெண்ட் கிடைக்கும், அப்படி பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே இங்க டீச்சர் ஃபெங் வந்துட்டு பாத்தியா உன்னோட கிரகத்தோட லா வந்து எப்படி இருக்குன்னு, நான் லிங்கஸ்டாரோல ஒரு கொஞ்சம் பேர் வந்துட்டு இங்க கொலை பண்ணிருப்பேன், இருந்தாலும் உன்னோட லா வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணதில்லை அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு அவங்க உங்ககிட்ட நல்ல விதமா தான் நடந்துகிட்டாங்க, உன்னால எப்படி இந்த மாதிரி செய்ய முடிஞ்சிச்சு அப்படி சொல்லி கேக்குறாரு. நான் பார்த்ததுலேயே ரொம்ப அப்பாவியான ஒருத்தவங்கன்னா அது உன்னோட அம்மா தான். நான் பொறாமப்படுற சூப்பர் பவரும் அவங்க கிட்ட ஃப்ரீடமும் வந்துச்சு, அதனால தான் நான் வந்துட்டு அவங்கள அழிச்சிட்டேன். ஆனா இதுல எனக்கு துளி கூட வருத்தமே இல்லை அப்படி சொல்லி பேசிட்டு இருக்கோம். இதெல்லாம் கேட்டு ஹீரோ சரியா கோவமாயி அவங்கள்ட்ட உயிரை வந்து எடுத்துட்டாரு. அப்போ உடனே ஹீரோட எக்ஸ் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹீரோ கிட்ட வந்து சாரி சொல்றாங்க. சாரி, நான் முன்னாடி அந்த மாதிரி உன்னை புள்ளி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு. சரி அதெல்லாம் விட, அதெல்லாம் வெறும் பாஸ்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டேங்க. ஹீரோயினை பார்த்தா ஹீரோயின் வந்து மயங்கி கெடுக்குறாங்க. மீன் உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி அங்க வந்து பாத்துட்டு இருக்காரு. அப்போ உடனே எக்ஸ் ஃப்ரெண்ட் சொல்றாங்க இல்ல இவ்வளவு நடந்திருக்கல, அதனால தான் அவன் மயங்கி விழுந்துட்டா போல, சீக்கிரமே குணமாயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட அம்மா இடத்துக்கு வந்துட்டு என்னோட பயாலஜிக்கல் ஃபாதரை வந்து லவ் பண்ணும் போது அவங்களால லா ஆஃப் ஃபர்கெட்டிங் வந்துட்டு பிரேக் பண்ண முடியல, அதனால கீழன் கிறிஸ்டல் வச்சுட்டு அவங்களோட பாஸ்ட் மெமரிஸ் நான் வந்து ஞாபகப்படுத்த நான் வந்து ட்ரை பண்ணேன். ஆனா எப்படியா இருந்தாலும் அந்த கீழன் கிறிஸ்டல் வந்துட்டு ஃபேக்குங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் அவங்க லவ் ஸ்டோரி மூலமா ஒரே கிரகத்துல உள்ளவங்களை மட்டும் தான் கல்யாணம் பண்ணிக்க முடியுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா நீ தான் எனக்கு வந்து புரிய வச்ச இந்த லா ஆஃப் ஃபர்கெட்டிங் வந்துட்டு பிரேக் பண்ண முடியும்னு. இப்ப நீ டீச்சர் ஃபெங்க வந்துட்டு கொலை பண்ணிட்ட, மறுபடியும் லிங்கஸ்டார்லன்னு ஒன்னு அழைச்சுப்பாங்க, நீ போயிட்டீன்னா அப்ப இவளோட நிலைமை அப்படி சொல்லி கேக்குறாங்க. நான் கண்டிப்பா வருவேன் இவளை தேடி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் நெக்ஸ்ட் டே ஆகுது, ஹீரோயின் வந்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க கண்ணு முழிச்சது முதல்ல கேட்குற விஷயம் வந்துட்டு கியூராங்க எங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க. கியூராங்க அது யாரு அப்படி சொல்லி கேட்குமோ, இவங்களால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியாதுல்ல அப்படின்னு திங்க் பண்ணிட்டு சரி லிங்லிங், அதாவது ஹீரோட எக்ஸ் ஃப்ரெண்ட் பேர் சொல்லிட்டு லிங்லிங் மூலமா வந்துட்டு கியூராங்க கண்டுபிடிக்கலாமே அப்படின்னு சொல்லுவோம். லிங்லிங் யாரு அப்படி சொல்லி கேக்குறாங்க. இது எப்படி உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியல, லிங்லிங் வந்துட்டு நம்ம கூட காம்படிஷன்ல வந்து கலந்துக்கிட்டாலே கண்டிப்பா அவ பேர் வந்து அந்த லிஸ்ட்ல இருக்குமே சொல்லிட்டு லிஸ்ட்டை பார்க்க போறாங்க. அப்போ வந்து அந்த லிஸ்ட்ல வேற யார் பேரும் போட்டிருக்கு. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நம்ம இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.